ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக அதாவது இன்னைக்கு தியேட்டர்ஸில் வந்து பவன் கல்யாணோட நடிப்பில் ஒரு தெலுங்கு டப்பிங் படமாக வந்து தியேட்டர்ஸில் வெளியாகிருக்கு ஹரிஹர வீரமல்லு படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோடைய கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ படத்தினுடைய கதாநாயகன் பவன் கல்யாண் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்து ஒரு ராபின் குட்டாக வந்து இருக்காரு. ஸோ படத்தினுடைய கதைக்களமே வந்து முகலாயர் காலகட்டங்களில் வந்து ஆரம்பிக்குது. இருக்கிறவங்கள்ட்டேருந்து இல்லாதவங்கள்ட்ட வந்து எடுத்து கொடுக்குற ஒரு கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன், தன்னை சார்ந்தவர்களோட அரவணைச்சு போற ஒரு கேரக்டர். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து பவன் கல்யாண் வந்து பண்ணியிருந்திருக்காரு. பேசிக்காக திருடன் தான் அவர் அப்படின்னு வந்து மைண்ட்ல வந்து வச்சுக்கோங்க. ஸோ இவர் வந்து இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு வைரம் ஒன்று வந்து கோகினூர் வைரம் வந்து இருக்கு. ஸோ அது வந்து அடிக்கிறதுக்கு வந்து ஒரு டைம்ல வந்து பிளான் வந்து போடுறாரு. ஸோ அந்த டாஸ்க்கை வந்து வெற்றிகரமா பண்ணி முடிச்சாரா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னா பவன் கல்யாணோட நடிப்பு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ பவன் கல்யாணோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது சீனுக்கு சீன் மாசுக்கு மாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாசன் கிளாஸா வந்து தன்னோட ஃபேன்ஸுக்கு எந்த அளவுக்கு வந்து பிடிக்குமோ, ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்னெல்லாம் வந்து தேவையோ அது எல்லாமே வந்து நீட்டாக வந்து ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து தன்னோட ஆடியன்ஸை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஃபர்ட் போட்டு வந்து படத்தில் வந்து பண்ணியிருந்திருக்காரு அப்படிங்கிறது வந்து படம் பார்க்கும்போதே நமக்கு வந்து கிளியராக வந்து தெரியுது. ஸோ அதனால வந்து இந்த படத்தினுடைய முதல் பாசிட்டிவாக வந்து நம்ம கதாநாயகன் பவன் கல்யாண் சார் தான் வந்து சொல்லுவேன். ஸோ படம் நெடுகிலும் வந்து அவர் தான் வந்து இருக்காரு. ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் ஃப்ரேம் வரையுமே வந்து இருக்காரு பவன் கல்யாண். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் உள்ள சப்போர்ட்டிவ் கேரக்டர்ஸ், அது சத்யராஜா இருக்கட்டும், அண்ட் வந்து நித்யா அகர்வாலா இருக்கட்டும், அண்ட் நாசரா இருக்கட்டும், அண்ட் பாபி தியோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஒரு காஸ்டிங் வந்து நிறைய பேர்த்த வந்து காஸ்ட் பண்ணியிருக்காங்க படத்துல. ஸோ அவங்க எல்லாமே வந்து படத்துல முடிஞ்ச அளவுக்கு தன்னோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸை படத்துக்கு என்ன தேவையோ, அவங்களோட கேரக்டருக்கு அவங்களோட ரோலுக்கு என்ன தேவையோ அது வந்து நீட்டாவே வந்து படத்துல வந்து பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ ஒரு நல்ல ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அவங்க சைட்ல இருந்து. அதே மாதிரி வந்து இந்த கதையை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு முகலாயர் டைம்ல வந்து நடக்கக்கூடிய ஒரு கதை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால வந்து இந்த படத்தில் உள்ள அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ், ஸோ அந்த டைம்ல அந்த ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ் வந்து இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த ஒரு கொரியோகிராஃபி லெவல். ஸோ அந்த டைம்ல அதே மாதிரி வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி இருந்தால் எப்படி இருந்திருக்கும், அந்த மாதிரியான ஒரு சினிமாட்டோகிராஃபியோட குவாலிட்டி. ஸோ அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ்ல எல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்க கட்ஸ், பிரவீன் கேலோட கட்ஸ் நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு கட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக வந்து ஸ்க்ரீன்ல வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாமே வந்து படத்தில் வந்து ரொம்ப நல்லாவே வந்து வந்திருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே நான் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன். செகண்ட் ஹாஃபுக்கு கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தேவலாண்டா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது என்ன பொறுத்த அளவுக்கு. ஸோ ஒரு கமர்ஷியல் படத்துக்கு வந்து என்ன தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாட்டு, ஃபைட்டு, எமோஷன்ஸு அப்படின்லாம் வந்து என்னென்னமோ வந்து நகைச்சுவைகள் அது இப்படிலாம் போட்டு என்னத்தையும் வந்து கிண்டி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு வந்து கரை சேர்த்து வந்து இன்டர்வல்ல கொண்டாந்து வந்து நெப்பாட்டிடுறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃபுங்கிறது எப்பாடா அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ஓகே அப்படின்ற ஒரு ஃபீலை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்குது. பட் படத்தில் உள்ள மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய செகண்ட் ஹாஃப் தான் வந்து சொல்லுவேன் போட்டு சாவடிச்சிட்டாங்க. அது செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து அந்த கோயிலூர் வைரத்தை அடிக்கிறதுங்கிறது கதாநாயகனுக்கு வந்து அது ஒரு டாஸ்க்கு. ஸோ அதான் வந்து மெயினான ஒரு பிளாட்டு. அந்த பிளாட்டே வந்து படத்தில் வந்து இல்லவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல வேற என்னமோ வந்து ஓடிட்டு இருக்கு. சரி இப்போ போயிடுவாங்க, அது இப்போ போயிடுவாங்க கதைக்குள்ள, இப்போ போயிடுவாங்க கதைக்குள்ள அப்படின்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதெல்லாம் வந்து அந்த கதைக்குள்ளே வந்து போகல. கடைசியில் வந்து பார்ட் 2க்கு லீடு வச்சு படத்தை வந்து முடிச்சு வச்சிருந்திருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு எமோஷன்ஸ் இல்லை, கேரக்டர்ஸ் ரைட்டிங்ஸ் வந்து ஒழுங்கா இல்லை. எந்த கேரக்டருமே வந்து இந்த கேரக்டருக்கு என்ன ஆயிருமோ, ஸோ இந்த கேரக்டர் அப்படிலாம் நம்ம வந்து ஒரு அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணாதான் நம்ம வந்து கனெக்ட் ஆனாதான் வந்து படத்தை வந்து பார்க்க முடியும் இல்லையா. ஸோ எந்த கேரக்டர் எப்படி போனான்னா ஏதோ ஓடிட்டு இருக்கு செகண்ட் ஹாஃப்ல. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த படம் வந்து செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே வந்து இருந்தது. நம்மளால வந்து பர்சனலாக வந்து கனெக்டும் ஆக முடியல. அந்த கதையும் வந்து ஒரு சுவாரஸ்யமாக வந்து போகல செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும். செகண்ட் ஹாஃப்ல கதையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட வந்து அந்த கதையை வந்து ஓரளவுக்கு வந்து கவர் பண்ணி வந்து அந்த கமர்ஷியல் விஷயங்கள்லாம் வச்சு வந்து ஏதோ ஃபுல்லா பண்ணி ஒப்பேத்தி வச்சுட்டாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த கதை ஓரியன்டாகவும் வந்து போகல, சுவாரஸ்யமாகவும் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து சுமாரா வந்து அந்த செகண்ட் ஹாஃப் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த படத்துல உள்ள மேக்கிங் சொல்லியே ஆகணும். ஸோ இந்த படத்துல உள்ள அதாவது தெலுங்கு சினிமா படம் அப்படின்னாலே வந்து அதோட மேக்கிங் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து பெரிய உதாரணம் வந்து ராஜமௌழி எடுத்த பாகுபலி படத்தை வந்து சொல்லலாம். ஸோ அந்த படத்துல அவங்க வந்து காமிச்சிருந்த அந்த சிஜி ஒர்க்காக இருக்கட்டும், அது எஸ்எஃப்எக்ஸ் ஒர்க்காக இருக்கட்டும், அந்த டெக்னிக்கல் ஒர்க்காக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து பயங்கரமா வந்து பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தெலுங்கு இண்டஸ்ட்ரியே ஒரு வேற லெவல்ல வந்து நம்மலாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வந்து வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இன்னொரு ஒரு கிரிஞ்சு படமாக வந்து வெளியாயிருந்திருக்க ஒரு படம் தான் இந்த ஒரு ஹரிஹர வீரமல்லு படம். அது வந்து சிஜிஐ குவாலிட்டி ஒழுங்கா இல்லை, எஸ்எஃப்எக்ஸ் குவாலிட்டி ஒழுங்கா இல்லை, அதே மாதிரி வந்து விஎஃப்எக்ஸ்
பயங்கரமாக படத்தில் வந்து பிசுறு அடிக்குது. ரொம்ப ரொம்ப புவரான ஒரு மேக்கிங்கை வந்து இந்த படத்தில் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஓவரால் அந்த செகண்ட் ஹாஃபே வந்து ரொம்ப வந்து ஒரு டல்லாக போயிட்டு ரொம்ப 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 சுமாரான ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீலை வந்து அந்த செகண்ட் ஹாஃப் வந்து ஒட்டுமொத்தமாக கம்ப்ளீட்டாகவே வந்து படம் பார்த்து முடிச்சவனா ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருது அந்த செகண்ட் ஹாஃப் மட்டுமே. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃபே எனக்கு வந்து ஓகேவாக தான் வந்து ஃபீல் ஆனிச்சு. ஸோ என்ன தான் வந்து கமர்ஷியல் விஷயங்கள் வந்து ஃபுல் ஆஃப் வந்து பண்ணியிருந்தாலுமே வந்து ஓகே, செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து ஃபீல் ஆனிச்சு. அது காரணமே வந்து இந்த செகண்ட் ஹாஃப் நான் எப்போ போட்டு சாவடிச்சிட்டேடா. இந்த படத்தை பற்றி இதுக்கு மேலே நான் வந்து சொல்கிறதுக்கு வந்து படத்தில் வந்து ஒன்றும் பெருசாலாம் வந்து இல்லை. ஸோ படத்தில் உள்ள நம்ம கதாநாயகர் பவன் கல்யாண் அவர் வந்து அவரோட ஃபேன்ஸுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து படத்தில் வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் வந்து படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் வந்து அவங்க ரோலுக்கு என்ன தேவையோ அதை வந்து பண்ணிட்டு தான் வந்து போயிருந்திருக்காங்க நீட்டாக. அண்ட் படத்தில் உள்ள அந்த ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் வந்து நல்லா இருந்தது. இன்டர்வல் பிளாக் ஒன்று வந்து வச்சாங்க. ஸோ அது வந்து ஓகேவா வந்து எனக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆயிருந்தது. அண்ட் வந்து செகண்ட் ஹாஃப் பற்றி நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். ஸோ இதுக்கு மேலே வந்து நான் வந்து இந்த படத்தை வந்து பற்றி வந்து நான் சொன்னேன் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ரிவீல் ஆக வேண்டியது இருக்கும். நம்மளை பொறுத்த அளவுக்கு இந்த படம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 சுமாரான ஒரு படம் தான் இந்த படம் நம்மளை பொறுத்த அளவுக்கு. அண்ட் இதை தவிர நான் வந்து இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இந்த படம் வந்து இப்போ தியேட்டர்ஸ்லேயே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு தமிழ் டப்பிங்கோடையே. ஸோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து பாருங்கள். படத்தில் அடல் கண்டென்ட்லாம் வந்து இல்லை, பட் ஆனால் ரத்தம் தெரிவிக்கக்கூடிய காட்சிகள்லாம் வந்து நிறையவே வந்து இருக்குது இந்த படத்தில். ஸோ அதை கொஞ்சம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு வந்து போய் பார்க்கறதுனா பாருங்கள் மக்களே. அண்ட் நம்மளோட வீடியோஸ் அண்ட் விமர்சனங்கள்லாம் வந்து பிடிச்சது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான இன்னும் நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார், சைனிங் ஆஃப்.